ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மினி டேப்போட டியூட்டோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் சார்ட்டை எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். தென் இந்த ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும், எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேட்டர் பிளாட்னா என்ன? ஸ்கேட்டர் பிளாட்னா வந்து ரெண்டு கண்டினியூஸ் வேரியபிள், அதாவது ரெண்டு கண்டினியூஸ் வேரியபிள்னா ஒரு டேட்டா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டூடெண்டோட ஸ்டடி ஹவர்ஸ் இருக்குன்னா அவரோட மார்க், இப்போ நான் எக்ஸாம்பிள் டேட்டா காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ ஸ்டூடெண்டோட ஸ்டடி ஹவர்ஸ் இது ஒரு டேட்டா, மார்க் அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ இந்த ரெண்டு கண்டினியூஸ் டேட்டாக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்கறதுக்கு அதை பார்க்கறதுக்கான உள்ள கிராஃப் தான் இந்த ஸ்கேட்டர் பிளாட். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஹெச் வந்து, அதாவது எக்ஸ்ஹெச் வந்து ஒரு இதுக்கும் ஒய்ஹெச் வந்து ஒரு இதுக்கும் நம்மளுக்கு இருக்கும். இதில் எக்ஸ்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும், கீழே இருக்கும். ஒய் வந்து நம்மளுக்கு வெர்டிகலாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டடி ஹவர்ஸ், ஒய் வந்து நம்மளுக்கு மார்க்ஸ். ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கிராஃப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டேட்டா எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஹவர்ஸில் இப்போ ஸ்டடி ஹவர்ஸ்னு சொல்லிட்டு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு 1 மணி நேரம் படித்தா எவ்வளோ மார்க் வாங்குறாரு, 2 மணி நேரம் படித்தா எவ்வளோ மார்க் வாங்குறாரு, 3 மணி நேரம் படித்தா எவ்வளோ மார்க் வாங்குறாரு, 4 மணி நேரம் படித்தா எவ்வளோ மார்க் வாங்குறாரு, 5 மணி நேரம் படித்தா எவ்வளோ மார்க் வாங்குறாரு, 6 மணி நேரம் படித்தா எவ்வளோ மார்க் வாங்குறாருன்னு சொல்லிட்டு நான் இங்கே டேட்டா கொடுத்துருக்கேன். 1க்கு 40, 2க்கு 50 அப்படி சொல்லிட்டு இந்த ரெண்டு டேட்டாவும் உங்களுக்கு கண்டினியூஸ் வேரியபிள் வர மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு டேட்டாக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறதுக்காக நம்ம ஸ்கேட்டர் பிளாட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதே டேட்டாவை நம்ம மினி டேப்ல என்டர் பண்ணிக்கலாம். மினி டேப் போய்க்கிறேன். ஸ்டடி ஹவர்ஸு, இங்கே வந்து மார்க்ஸ். ஓகேங்களா? ஸ்டடி ஹவர்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6. இதே மார்க் பார்த்தீங்கன்னா 40, 50, 60, 65, 80, 85. ஓகே, இப்போ டேட்டா இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நம்மளோட இதில் முதல்ல நம்மளோட மினி டேப் ஓப்பன் பண்ணியாச்சு, டேட்டாவும் என்டர் பண்ணியாச்சு. இப்போ 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம மெனு பார் போய்க்கிறோம். இப்போ மெனு பார் போயிட்டு இதுதான் நம்மளோட மினி டேப்போட மெனு பார். இதில் நீங்கள் கிராஃபில் ஸ்கேட்டர் பிளாட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இதோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்கேட்டர் பிளாட்டோட இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இல்லைனா வித் ரெக்ரெஷன் அப்படிங்கிற ரெண்டு இது கொடுக்கலாம். வித் ரெக்ரெஷன் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த லைனோட வரும். நம்ம சிம்பிள் ஃபர்ஸ்ட் கொடுத்து நான் சொல்கிறேன் என்னென்னு. சிம்பிள் கொடுத்துக்கிறேன். சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ ஒய் வேரியபிள் நம்மளோட என்னது, மார்க் தான் நம்மளோட ஒய் வேரியபிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு மார்க்கை சூஸ் பண்ணிக்கிறேன், செலக்ட். எக்ஸ் வேரியபிள் நம்மளோட ஸ்டடி ஹவர். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே தான் கொடுக்குறேன். இப்போ கிளிக் பண்ணி ஓகே ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸிங் ஆகி நம்மளோட கிராஃப் வந்துடும். வெயிட் பண்ணலாம், சிஸ்டம் கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, நம்மளோட கிராஃப் வந்துருச்சு. ஸோ கிராஃப் வந்ததுக்கப்புறம் இந்த கிராஃபில் நீங்கள் என்ன இதை பார்த்து புரிஞ்சுக்கிறணும்னா, ஒரே நிமிஷம். ஓகே, கிராஃபை ரீசைஸ் பண்ணிட்டேன். இந்த கிராஃபில் நீங்கள் என்ன பார்த்து புரிஞ்சுக்கணும்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு ஒரு அப்வேர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது மேல் நோக்கி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அப்வேர்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ஹவர்ஸ் அதிகமாக நம்மளுக்கு மார்க்குமே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது 1 ஹவர் படிக்கிறதுக்குள்ள 40, அதே 2 ஹவர்ஸ் படிக்கிறதுக்குள்ள 50 போகுது. நம்மளுக்கு 3 ஹவர்ஸ் படித்தா 60. அப்போது நம்மளுக்கு ஸ்டடி ஹவர்ஸ் அதிகமாக நம்மளுக்கு மார்க்குமே இங்கே அதிகரிக்குது. இது வந்து பாசிட்டிவ் கோலரேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போது இதில் உள்ள டாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. ஒன்று மேலே போய் தான் இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே கீழே டவுனில் வரல. இப்போ 1 ஹவர் படித்தா 40, அதே ஒரு 3 மணி நேரம் படித்தா பார்த்தீங்கன்னா வெறும் 30 மட்டும் இருந்துச்சுன்னா அது டவுன்வேர்டு. நம்மளுக்கு இதில் எல்லாமே பாசிட்டிவ்லாம் இருக்குது. ஸோ இதே இந்த டாட் வந்து அங்கங்கே ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வீக் கோலரேஷன் சொல்லுவோம். அதே கிட்ட இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் கோலரேஷன் சொல்லுவோம்.
இப்போ நம்மளோட கிராஃப்ல இருக்கிறது வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன். ஸோ அது பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதே கிராஃப்ல நீங்க வந்து ஜஸ்ட் கிராஃப் போயிட்டு ஸ்கேட்டர் பிளாட் போயிட்டு வித் ரிக்ரெஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு காட்டுறேன். இப்போ மார்க் தான் நம்மளோட ஒய் வேரியபிள், ஸ்டடி ஹவர்ஸ் தான் நம்மளோட எக்ஸ் வேரியபிள். ஓகே கொடுக்குறேன். நம்மளுக்கு லைனோட வந்துடும், அந்த வித் ரிக்ரெஷன் லைனோட வந்துடும். இது நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும்னா ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனுக்காக நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். வித் ரிக்ரெஷன் வருது பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான ஆப்ஷன் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு எப்படி ஒரு ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸ்கேட்டர் பிளாட் சார்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அது எப்படி நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தோம். மினிடேப்போட டியூட்டோரியல்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மினிடேப் டியூட்டோரியல்ஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.